அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பிஎன் பாளையத்தில் தான் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீரை தோட்டம் தான். இது பேர் வந்து வசலைக்கீரை. பொதுவாக ஒரு 32 வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ, அது வந்து ஒரு கீரை சாப்பிட்டா அதோட பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயி தாமோதரன் தான் நம்மளுடன் இருக்கிறார். இவர் வந்து இவர் தாத்தா, அவரோட தகப்பனார், அதுக்கப்புறம் இவரும் விவசாய தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்பா. அதாவது இந்த விவசாய தொழில் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து அவங்களோட தலைமுறையினர் பல இதில் வந்து தேடி படித்து, அதாவது பட்டதாரியாக போய் வேற ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. ஆமாம். இந்த விவசாய தொழிலில் இன்றைக்கும் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வசலைக்கீரைங்களா? வசலைக்கீரை. இது வசலைக்கீரை போட்டிருக்கீங்க. இதோட பயிர் காலம் எத்தனை நாள் இருக்கும்? இது வந்து முதல்ல வெர்ஷ நாள்லேருந்து அறுவடைக்கு வர்றது 45 நாள் ஆகுது. 45 நாள். அதாவது நீங்கள் வந்து இது வந்து அதை விதையாக போட்டுருவீங்க? ஆமாம், விதை போட்டு 45 நாள் அறுவடைக்கு வரும். ஓகே. இதுக்கப்புறம் அந்த எப்படி நீங்கள் இதை பயிரை வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க? போட்டு டெய்லி தண்ணீர் பாய்ச்சுவீங்களா? டெய்லி பண்ண மாட்டோம். 6 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டுவோம். லேசாக மேலே புங்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், இழுப்பு எண்ணெய் போது ஒரு வாட்டி அடிச்சிடுவோம். திருப்பியும் வேணும்னா ஷைனிங்க்கோசரம் வேணா ஒரு பயோ ஆர்கானிக்கில் இருக்குது, அதை வாங்கின்னு வந்து மேலே தெளிப்போம். இந்த ரசாயனம், அதாவது கெமிக்கல் எதுவும் இதில் இருந்து கலக்க மாட்டீங்க? கெமிக்கல் லேசாக கொஞ்சமாக போட்டால் போடும், இல்லை அப்படியே விட்டுருவோம். எரு கொட்டிட்டோம்னா போட மாட்டோம், எரு போட்டோம்னா கொஞ்சம் போடுவாங்க. இந்த பொதுவாக இந்த கீரை வகைகள்லாம் இந்த பூச்சி எல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அது எப்படி? அதுக்கு தான் இது வெள்ளைப்பூண்டு மாட்டு கோயம்புத்தூர் ஊற வச்சு 40 நாள் ஊற வச்சு அதை வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து மேலே தெளிச்சோம்னா அந்த வாடைக்கு அது வர்றதில்லை. வாடைக்கு வர்றதில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, அதை அடிச்சு 3 நாளைக்கு ஒரு டைம் அடிச்சுனே இருப்போம். அதை 3 நாட்கள் ஒரு முறை அந்த இது பூண்டும் இதுவும் தெளிச்சுன்னு இருப்பீங்க? ஆமாம். பூண்டு நாடு மாட்டு கோயம்புத்தூர்ல ஊற வச்சுட்டு ஒரு 15 நாள் ஒரு 10 இலை கசாயம் வச்சு ரெடி பண்ணி அடிச்சிட்டோம்னாக்கா 3 நாளைக்கு ஒரு டைம் அடிச்சுன்னு இருந்தால் எந்த பூச்சும் நாடதில்லை கிட்ட. ஓகே. அதுக்கப்புறம் இதோட காலம் வந்து எத்தனை நாள் சொன்னீங்க? 45 நாள். 45 நாள்ல இது வந்து நல்லா வளரும். வளர்றதுக்கு முன்னாடி இருக்கட்டும், வளர்ந்த பிறகு எப்படி இருக்கும் ஐயா? வளரும் போது அங்க காட்டுறாங்க. அந்தக்குமா இருக்கிறதெல்லாம் வளர்ற காலமுங்களா? வளர்ற காலம் இந்த பக்கம் இருக்குது பின்னாடி. சரி. அந்த சின்னதா இந்த வந்து இது வந்து அதிகமா இலையை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும். நம்ம இந்த தோட்டத்தில் விளைவிக்க விடுது, அப்படியே இந்த பக்கத்துலேயே ஒரு இந்த கடையிலேயே போட்டு விற்கிறீங்க அது? ஆமாம், இங்கேயே அறுத்து கொண்டு போய் ரோட்லேயே சேல்ஸ் பண்ணுறோம். மெயின் ரோட்லேயே விற்கிறோம், கனகசந்தை கிராமத்தில். இந்த வசலைக்கீரையோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்கு இதெல்லாம், வயிற்றில் இருக்கிற அழுக்கு வெளி தள்ளிடும், கெட்ட கொழுப்புகள் தள்ளிடும், கீழே இறக்கிடும், யூரின் வழியாக போயிடும். அதே சமயம் நல்ல கொழுப்பை தக்க வச்சு ஸ்ட்ரென்த்து நல்லா கொடுக்கும், நீர் சத்து நல்லா இருக்கும். சரிங்க. இதை தாண்டி என்னென்ன இதோட நன்மைகள் இருக்கு? இதை தாண்டினா இதுக்கு அப்புறமாட்டுக்கு வந்து முகத்துல ஒரு ஷைனிங் கொடுக்கும். இந்த வசலைக்கீரைன்றது பேரு. இந்த கீரை சாப்பிட்டா முகம் எல்லாம் கொஞ்சம் பொலிவா இருக்கும். பொலிவா ஷைனிங் வரும் மூஞ்சிக்கு. வசலைக்கீரை. கொஞ்சம் சிவப்பு. ஆமா, அது வந்துட்டு அதுல 16 விதமான விட்டமின் சத்து இருக்குது. அதுல 20 கிலோ பீட்ரூட்டுக்கு ஒரு கட்டு சமாது 20 கிலோவுக்கே சொல்றாங்க. அப்படிதான் 20 கிலோ ஒருத்தர் சாப்பிட்டா என்ன நன்மைகள் வருமோ ஒரே கீரை கட்டில் இருக்குது. அதுல ஏன்னா அதுல வந்து நார் சத்து, புரத சத்து எல்லாமே ஒரு 16 விதமான சத்துக்கள் இருக்குது. அதுல வெயிட்டை பேலன்ஸ் பண்றத முதல் கொண்டு எல்லாமே இருக்குது அதுல. அதை ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா, சில பேர் அது இன்னும் ரெட் சாப்பிட விட்டுறாங்க. அதுதான் உண்மையான ஒரிஜினல் இருக்கிற ஆதியில் இருந்த கீரை. அது இப்போ வந்ததெல்லாம் வேற. அதுதான் முதல்ல இருந்து அது வந்து காணாத போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உற்பத்தி பண்ணி அதை நாங்கள் எடுத்துன்னு வர்ற வெளியோ. அது இப்போ மெட்ராஸுக்கு எக்ஸ்போர்ட் ஆகினுக்குது. இங்கேருந்து மெட்ராஸுக்கு போகுது, டெய்லி போகுது. இப்போ அதை தான் விரும்புகிறாங்க. அது மாதிரி பச்சை தண்டுக்கிறேன்னு ஒன்று இருந்தது, அது எல்லாம் இல்லை இப்போ அதெல்லாம் போயிட்டு இப்போ பைசா ஆதியில் இருந்ததை எடுத்துன்னு வந்து காமிக்கிறோம் நாங்கள் இப்போ. சரி, இந்த உங்க தோட்டத்துல வந்து வேற என்னென்ன கீரைகள் வளர்க்குறீங்க? எங்க தோட்டத்திலையா பாலாக்கரை இருக்குது, பருப்புக்கு இருக்குது, அருக்கு இருக்குது, நாட்டு பொலிச்சிக்கீரை இருக்குது, கீரை இருக்குது. வேற இன்னும் ஒரு காராமணி நடுவேன்,
அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் பாவக்காய் நடுவோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு எதுவுமே இந்த ரோட்லேயே கொண்டு வந்து கொஞ்சம் சேர்த்து பண்ணுறோம். ஜனங்கள் வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு நல்லா பொலிவாக நல்லா கொடுக்கறதுனால நல்லா நேராக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால வந்து டெய்லி சாயந்தரம் நின்று வாங்கிட்டு போயிடுறாங்க. வந்து சொல்லிடலாம். சரி சொல்லுங்க. சிறுகீரை வந்துட்டு பாதி மேலே கட் பண்ணி கடைஞ்சி சாப்பிட்ணும். அந்த வேர் வந்து கீழே வேஸ்ட்டாக போட்டுவிடக்கூடாது. அது வந்துட்டு அந்த வேர் வந்து சூப்பு வச்சு குடிக்கணும். அந்த வேரில் தான் வந்து கல் அரிப்பு இருக்குது. மேலே இருக்கிற இலையை மட்டும் சாப்பிட்றாங்க. இப்போ வந்து எடுத்துன்னு போய் அதை கிள்ளி தொலைவாக போட்டுடுறாங்க. அதை கிள்ளி தொலைவாக போடவே கூடாது. அதை நல்லா இன்னொரு டைம் வாஷ் பண்ணி அழிச்சிட்டு அதை ரெடி பண்ணி என்ன பண்ணணும், ஒரு 2 மிளகு 2 சோம்பு அது இது போட்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டு கூட கொதிக்க வச்சு சூப்பு மாதிரி வச்சு குடிச்சோம்னாக்கா உடலில் கிட்னிக்கிற கல் மண்ணீரில் எல்லா அழுக்கெல்லாம் அந்த வெளியாக சூட்டுக்கு என்ன பண்ணணும், உருகி கீழே யூரின் வழியாக நல்லா இறக்கணும். நீரும் நல்லா இருக்கும். அந்த கெட்ட கொழுப்புங்கள்ன்றது சொல்கிற மாதிரி அதுவும் லேசாக இருக்கும். கல் அரைப்பு லேசாக கரையும். கீரையில் வந்துட்டு என்ன சத்துனா மேலே இருக்கிறது ஒரு ஷைனிங் கொடுக்கும், சூடு கொடுக்கும். அவ்வளோதான், ஒரு தன்மை தான் அந்த கீரைக்கு. அதே வேரில் தான் அதீத பலம் ஜாஸ்தி. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீரைகள் வந்து நிறைய பேர் உணவுல, அதாவது கீரைன்னா பார்த்தாவே இன்றைய தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா பெருசாக சாப்பிட்றதில்ல. அதுக்கான காரணங்கள் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? காரணம் என்ன இருக்குதுன்னா, இப்போ வந்துட்டு அது வேற மாதிரி போயிடுறாங்க. அதீத சத்துள்ள பொருட்களை சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த வேற வெஜ்ஜி இது வெஜ்ஜி இல்லாதது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நான்வெஜ் இதுக்கு போயிடுறாங்க எல்லாமே. அதுக்கு இதுன்னு போகிற அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் அதனால போடுற மசாலாவால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உணவு உடல்னா கெட்டு போவோம். இது வந்து அதீத பலத்தை சேர்த்து உனக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணி உன்னை நீண்ட ஆயுள் கொடுக்கும். ஆயுளே குறைக்கிறான் மனிதன். முடக்கத்தான் வந்துட்டு முட்டு வலி கை கால் வலி போயிடும் முடக்கத்தான் கீரை வந்துட்டு. இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா அது தூதுவேலை வந்துட்டு நல்ல கீரை, தூதுவேலைன்னு பேர். அந்த கீரையை சாப்பிடும் போதே உனக்கு உடலில் அதீத பலம் சேர்க்கும். அது இல்லாத வேற ஈரமாக இருந்தால் கூட அந்த சூட்டுக்கு நல்லா உன்னை தக்க வச்சு சூடை மெய்பிழப்பாக்கி நல்லா பொலிவு கொடுக்கும். யாரும் அதை தூது வேலைன்னா ஓடுறாங்க. தூது வேலைன்னா சாப்பிட்ணும். வெள்ளாரம்னா அதீத பலம் ஜாஸ்தி. வெள்ளாரம்னா நாட்டு வெள்ளாரை சாப்பிட்ணும். இப்போ இருக்கிற ரவுண்டு வெள்ளாரை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவேன். நாட்டு வெள்ளாரில் அதீத மூளைக்கு போகிற நரம்புகள் மொத்தமாக தூண்டப்பட்டு என்ன பண்ணுது, மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி விடுது. எல்லா நரம்புகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி விடும்போது மனிதன் புத்துணர்ச்சியாக ஆகலாம். அதை சாப்பிட மாட்டேன்றாங்க இன்றைக்கி காலகட்டத்தில். ஏன் சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா கறி மீன் முட்டைக்கே ஓடுறாங்க. அதுலெல்லாம் கிடையாது. எதுலையுமே கீரையில் தான் முதல்ல இதை கொடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் ஏமாற்றி வச்சுட்டாங்க. அதெல்லாம் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி மனிதனாக தான் போய் எடுத்து சாப்பிட்றான். அப்புறமாட்டு கடைசியாக வந்து இதை சாப்பிடுங்க டாக்டர் சொன்ன பிறகு தான் இங்கே வர்றான் கீரைக்கு. மொத்த கெடுத்து போட்டு தான் இங்கே வந்து கடைசியாக வந்து நிற்கும் போது இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லும் போது தான் வந்து சாப்பிட்றாங்க. அறுக்கீரை தான் நல்ல மெயினான கீரை. அறுக்கீரை வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சாப்பிட்டுனே இருக்கணும். கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற காது நரம்பு வழிங்களுக்கு மொத்தமாக சூடு ஏற்றி நல்லா ரெடி பண்ணி நல்லா தக்க வச்சு ரத்த சூடுக்குள்ளெல்லாம் போய் கரைச்சி ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புக்களை எல்லாம் வெளி தள்ளிடும் அறுக்கீரைன்றது. அதே சமயம் அறுக்கீரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது கிட்னிங்கள் வழியாக போகும்போது உள்ளே எதுனா லேசாக உப்பு கல்லுங்க உப்பு அது மாதிரியான வகைகள் இருந்தாக்க அந்த அறுக்கீரை வந்துட்டு சூட்டுக்கு இறக்கி வெளியே யூரின் வழியாக வெளியே தள்ளிடும். இது வந்துட்டு எப்படின்னா பருப்பு கீரைன்றது எப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளின்கள் எல்லாம் வந்து நல்ல ஹீமோகுளின் வந்து நல்லா வச்சுக்கும். கெட்டதை எல்லாம் வெளியே தள்ளிடும், சுத்தம் பண்ண அழுக்குகளை. அதே ரத்த குழாய்கள் இருக்கிற இதயத்துக்கு போகிற குழாயில் போகிற வழியெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துன்னு போய் நல்லா ரத்தத்தை சுத்தம் பண்ணி வைக்கிற தன்மை ஒன்று இதயத்துக்கு நல்ல பலம் சேர்க்கும் பருப்பு கீரைன்றது. கீரையிலே எத்தனை வகைகள் இருக்குண்ணா? கீரை நிறைய இருக்குது. அதே வந்துட்டு இந்த சுகர் பிபிக்காரங்களுக்கு சொல்லிடுறேன். சுகர் பிபிக்காரங்க வந்துட்டு நாட்டு பேர் வள்ளியே நாட்டு சர்க்கரை வத்திக்கீரை அதை சாப்பிட்டாக்கா சுகரு பிபி இது இல்லாத இந்த கீரை இல்லாத சுகரு பிபிக்கு மாத்திரை தயார் பண்ணவே முடியாது. இந்த 2 கீரை இருந்தால் தான் அவங்க போட்டு எடுத்துமே மாத்திரை தயார் பண்ணி அதுவும் கூட கொஞ்சம் மாவுகளை தனித்து சேர்த்து தான் இது 2ம் சேர்த்து தான் எடுத்துன்னு போய் மாத்திரை தயாரிக்கிறாங்க. அதை கூட நேரடியாக நீ மாத்திரை தயாரித்தை விட்டுட்டு நீ நேராக வந்தினாக்கா இந்த இந்த கீரையை வந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா வந்துட்டு பிபி சுகரு 2மே நார்மலாக ஆகிடும். அதுக்கு தான் பேர் நாட்டு சர்க்கரை வெத்தி. பேர் சர்க்கரை வெத்தி கீரைன்னு பேர். நாட்டு சர்க்கரை வெத்தி கீரை. அது ஹைப்ரிட் சர்க்கரை வெத்தி கீரை இருக்குது, அது சாப்பிடக்கூடாது, அது வேஸ்ட்டு. நாட்டு சர்க்கரை வெத்தி கீரை தான் சாப்பிட்ணும்.
அது வருஷத்துக்கு ஒரே பயிர் தான், ஒரு வாட்டி தான் வரும். அப்போ வரும்போது மட்டும் அதை வாங்கி சாப்பிட்டுக்கணும். அதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெந்திக்கீரைன்னு ஒன்று இருக்குது. அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. 6 மாதம் வரும், 6 மாதம் நின்றுடும். அது என்ன பண்ணணும்னா வெந்திக்கீரை வந்துட்டு அதீத வந்துட்டு நன்மை கொடுப்பாங்க. பொங்கலுக்கு தான் வைப்பாங்க. அத்தை பொங்கலுக்கு முன்ன விடுவோம், பொங்கலுக்கு கொஞ்சம் கடைசியாக அப்படி வந்து 6 மாதம் இருக்காது. அந்த வெந்திக்கீரை வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும் ஏதோ போனால் கடைக்கு போனால் வாங்கிட்டு வந்தால் சரியா போச்சுன்னு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விட்டுறாங்க. திருப்பி மறுபடியும் வாங்கி சாப்பிடணும். இந்த எலும்பெல்லாம் பலப்படுத்து. அது எலும்புகளுக்கு உறுதி கொடுக்கும். எலும்புக்கு உள்ளே இருக்கிற மச்சிக்குள்ள கூட அது நல்லா அதீத பலம் சேர்க்கும். அதை யாரும் சாப்பிடவே மாட்டேன்றாங்க. வாங்கி சாப்பிடணும்னா அது ஏதோ ஒரு நாள் வச்சு சாப்பிட்டுமா முடிஞ்சு போகுதுன்னு விட்டுறாங்க. அது அப்படி விடவே கூடாது. அந்த கீரை எல்லா கீரையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுனே இருக்கணும். ஒவ்வொரு கீரையிலையும் ஒரு மகத்துவம், ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு சத்து இருக்குது. அருகீரை வந்து பார்த்தா 32 நாள் 34 நாள் ஆகும் அருகீரை வர்றதுக்கு. வெச்ச நாள்லேருந்து அப்படி வரும். சிறுகீரை வந்து 25 நாள் கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு பாலாக்கரை வந்துட்டு 1 மாதம் ஆகும் கரெக்டாக. 30 நாள் பயிர் இருக்குது. 30 நாள் வெச்சோம்னா 30 நாளுக்கு அறுவடைக்கு வரும். சுக்காக்கரைன்றது பார்த்தீங்கன்னாக்கா நட்ட நாள்லேருந்து ஒரு 35 நாள் அது சுக்காக்கரை வந்து அப்படியே வேரோட பிடிங்கி இருக்குது. அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காகவே இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த கீரை வகைகளை சாப்பிடுவாங்க. அவங்க தான் சாப்பிடுவாங்க. மற்ற ஆளுங்களாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. அவங்க முகத்துங்களை பார்த்தாவே ஷைனிங்காக இருப்பாங்க. அந்த கீரை சாப்பிட்டு தான் அவங்க ஷைனிங்காக உட்காந்துக்கிறாங்க. மற்ற ஆளுங்களாம் சாப்பிடணும்னு விருப்பப்பட மாட்டேன்றாங்க. ஏன் பட மாட்டேறாங்க? சாப்பிட்டா தானே நன்மை வரும்னு சாப்பிடாதுக்கிறாங்க.